வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் ஆஃப் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन which among the following is diamagnetic nature? இது டிஆர்பி டிஓ 2008ல கேட்ட क्वेश्चन. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் நம்ம டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் according to crystal field theory, the diamagnetic material have all electron pair and are repelled by magnetic field. ஒரு diamagnetic substance இருந்துச்சுன்னா all the electron pair ஆயிருக்கும். magnetic field பக்கத்துல கொண்டு போகும்போது அது repel ஆகும். இதே paramagnetic material have unpaired electron and are attract to magnetic field. paramagnetic substance இருந்துச்சுன்னா unpaired electron இருக்கும். அது magnetic field பக்கத்துல கொண்டு போகும்போது அது attract ஆகும். இப்போ இந்த crystal field theory படி tetrahedral complex எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படினு பார்க்கலாம். First stepல in an isolated gaseous state all the 5 d orbital of central metal ion are degenerate. ஒரு isolated gaseous stateல central metal atom இருக்கும்போது அதோட 5 d orbitalum equal energyல இருக்கும். அத degenerate d orbital அப்படினு சொல்றோம். இப்போ central metal atomத்தை first ligand spherical approach பண்ண வரும். The ligand forms spherical field of negative charge around the metal. இப்போ central metal atom centerல எடுத்துறோம். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல 4 லிகாண்ட் இருக்கும். அந்த 4 லிகாண்டும் ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கலா அப்ரோச் பண்ண வரும். அங்க லிகாண்ட் வந்து லூயிஸ் ஸ்பேஸ், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து லூயிஸ் ஆசிட். இந்த லூயிஸ் ஸ்பேஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை அப்ரோச் பண்ண வரும்போது இந்த லூயிஸ் ஸ்பேஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்போ அந்த லிகாண்ட் ஆர்பிட்டல்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் உள்ள ஆர்பிட்டல்ல உள்ள எலக்ட்ரானுக்கும் இடையில ரிப்பல்ஷன் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஸ்னால இந்த 5 degenerate ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். ஓகே, இப்போ the energy of all the 5 d orbital will increases due to the repulsion between electron of the central metal atom and ligand. அப்ப லிகாண்டோட ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானும் மெட்டல் ஆட்டத்தோட ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் ஆகும். அதனால இந்த 5 degenerate ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகுது. ஓகே, டியூ டு ஸ்பெரிக்கல் ஃபீல்ட், ஸ்பெரிக்கலா லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரதுனால. அப்ப லிகாண்ட் வேற ஒரு டைரக்ஷன் மூலமா அப்ரோச் பண்ண வரும். இப்போ ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு கியூப் கன்சிடர் பண்ணோம்னா அந்த கியூபோட சென்டர்ல இருக்கும். a cube in which central metal atom is placed at the center. சென்டர்ல இருக்கும். லிகாண்ட் வந்து அதை அப்ரோச் பண்ண வருது, ஒரு டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வரும். the 4 ligand approach the central metal atom along the direction of leading diagonal drawn from alternate corner of the cube. கியூப்ல மொத்தம் 8 கார்னர் இருக்கும். அது டாப்ல ஒரு 4 கார்னர், பாட்டம்ல ஒரு 4 கார்னர். டாப்ல அந்த ஆல்டர்னேட் கார்னர் 2 கார்னர் இருக்கு. அதே மாதிரி பாட்டம்ல ஆல்டர்னேட் கார்னர் 2 கார்னர் இருக்கு. அப்ப இந்த டயகோனல் வழியா லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும். அப்படி அப்ரோச் பண்ண வரும்போது மொத்த ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் x ஆக்சிஸ் எடுத்துறோம். இது +x, இது -x ஆக்சிஸ். அடுத்தது இது y ஆக்சிஸ், அது +y ஆக்சிஸ், இது -y ஆக்சிஸ். அடுத்தது இது z ஆக்சிஸ் பிளஸ் z ஆக்சிஸ், இது -z ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸ் வழியா லிகாண்ட் அப்ரோச் பண்ண வருது சென்ட்ரல் மெட்டல் இடத்தை. அப்படி அப்ரோச் பண்ண வரும்போது ஆக்சிஸ் வழியா அப்ரோச் லிகாண்ட் வந்து இப்போ டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வருது. அப்ப ஆக்சிஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டல் யாருன்னா dz², அடுத்தது dx² - y². இந்த 2 ஆர்பிட்டாலும் ஆக்சிஸ்ல அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறதுனால லிகாண்ட் இங்க டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வருது. அப்ப டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது இந்த 2 ஆர்பிட்டாலும் அது அஃபெக்ட் ஆகிறது இல்ல. ஓகே, அப்ப இந்த 2 ஆர்பிட்டாலும் அட்ராக்ஷன் ஆகும், இதோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். ஓகே, அப்ப லிகாண்ட் வந்து டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வரும்போது 2 ஆக்சிஸ்க்கும் சென்டர் சடுவுல அலாங் தி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டால் இருக்கு. அது dxy, dyz and dxz. இந்த 3 ஆர்பிட்டாலும் இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல தான் அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். ஓகே, அப்ப லிகாண்ட் வந்து இப்போ 2 ஆக்சிஸ்க்கும் இன் பிட்வீன் கேப் வழியா தான் வருது, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வருது, பக்கத்தோடி வருது. ஓகே, அப்ப இந்த 3 ஆர்பிட்டாலும் அஃபெக்ட் ஆகும். இந்த 3 ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கும் லிகாண்ட் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் ஆகும். அப்ப இந்த 3 ஆர்பிட்டாலுக்கு மட்டும் எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். ஓகே, in this field none of the d orbital point directly towards ligand. அப்ப லிகாண்ட் வரக்கூடிய பாதையில டைரக்ட்ல இந்த 5 ஆர்பிட்டால் இருக்காது. however d2 orbital dxy, dyz, dxz are pointing close to yz direction in which ligand are approaching then e orbital dx² - y² dz². அப்போ இந்த டைரக்டா லிகாண்ட் வர வழியில இந்த ஆர்பிட்டால் இருக்காது. இருந்தாலும் xy, yz, dxz இந்த 3 ஆர்பிட்டாலும் லிகாண்ட் வரக்கூடிய பாதையில கொஞ்சம் பக்கத்துல க்ளோஸ்ல இருக்கனால இது ரிப்பல்ஷன் ஆகும். dyz, dxy, dxz இந்த 3 ஆர்பிட்டால் லிகாண்ட் வரக்கூடிய பாத் வழியா பக்கத்துல இருக்கனால இது ரிப்பல்ஷன் ஆகும். அப்ப இத 3 ஆர்பிட்டலோட எனர்ஜி இன்கிரீஸ் ஆகும். ஓகே, orbital lying between the axis xy, yz and xz orbital repulsion and the energy is increases. Okay, first along the axis இருக்கக்கூடிய orbital இந்த dz², first orbital வந்து dz² orbital, second orbital வந்து dx² - y². Okay, இப்போ இந்த orbital
along the axis தான் அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. அப்ப லிகாண்ட் அப்ரோச் பண்ண வருது ஆல்டர்னேட் கார்னர் வழியா, அதாவது டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வருது, along the axis வழியா அப்ரோச் பண்ண வருது, in between axis வழியா அப்ரோச் பண்ண வருது லிகாண்ட். அப்போ இங்க இருக்கக்கூடிய along the axis இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் டிவியேட் ஆகி எந்த விதமான ரிப்பல்ஷன் ஆகாது. இது அட்ராக்ஷன் ஆகும், இதோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். அடுத்தது in between axisல இருக்கக்கூடிய மூணு ஆர்பிட்டால், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் வந்து dxy ஆர்பிட்டால், ஓகே. அடுத்து செகண்ட் ஆர்பிட்டால் dyz ஆர்பிட்டால், அடுத்தது தேர்ட் ஆர்பிட்டால் இருந்து dxz ஆர்பிட்டால். இந்த மூணு ஆர்பிட்டாலுக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி இன் பிட்வீன் ஆக்சிஸ் தான் அதோட எலக்ட்ரான் லோப் இருக்கு, எலக்ட்ரான் டென்சிட்டி எல்லாமே அதுல தான் இருக்கு, ஓகே. அப்ப லிகாண்ட் அப்ரோச் பண்ண வருது இந்த ஆல்டர்னேட் கார்னர், அதாவது டயகோனல் வழியா அப்ரோச் பண்ண வருது, அது இன் பிட்வீன் ஆக்சிஸ் வழியா இருக்கும் சைடுல. அப்போ இன் பிட்வீன் ஆக்சிஸ் வழியா லிகாண்ட் அப்ரோச் பண்ண வரும்போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துல இந்த மூணு ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானுக்கும் அதே மாதிரி லிகாண்ட் ஆர்பிட்டாலோட எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் ஆகும், ஓகே. அப்ப இந்த மூணு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. அதனால தான் இந்த டீஜெனரேட் d ஆர்பிட்டால் now split into two set and this process is called as Kirschel-Pil splitting, ஓகே. அப்ப டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் இருந்துச்சு, இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால் இப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும், ஓகே. அப்ப இந்த along the axis இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டாலோட எனர்ஜி டிகிரீஸ் ஆகும், இன் பிட்வீன் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய மூணு ஆர்பிட்டாலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. அப்ப அது ட்ரிபிளட் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா மூணா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, மூணு ஆர்பிட்டால் ஒண்ணா சேர்ந்திருக்கு. இங்க ரெண்டு ஆர்பிட்டால் டீஜெனரேட்ல இருக்கு, அப்ப இங்க டபுளட்ல டீஜெனரேட் இருக்கு, இங்க ட்ரிபிளட்ல டீஜெனரேட்ல இருக்கு. அதனால இது T2 ன்னு சொல்றோம், இது டபுளட்ங்கறனால E அப்படின்னு சொல்றோம். இங்க G நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், G டெட்ராஹெட்ரல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. இப்போ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல சென்டர்ல ஒரு ஆட்டம் இருக்கு, மெட்டல் ஆட்டம் இருக்கு, அதுல சைடுல ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துருக்கு, லிகாண்ட் எடுத்துருக்கோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எந்த லிகாண்டுமே இருக்காது, ஓகே. 180 டிகிரில எந்த லிகாண்டுமே இல்ல, அப்ப இங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்ல. அதே மாதிரி இங்க எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எக்ஸுக்கு 180 டிகிரி ஆப்போசிட்ல எந்த இதுமே லிகாண்ட் இல்ல, அப்ப இங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்ல. இதே ஸ்கொயர் பிளேனார் எடுத்துட்டோம் அப்படின்னா அத சென்டர்ல ஒரு மெட்டல் ஆட்டம் இருக்கு அப்படின்னா இங்க எக்ஸ்ங்கிற ஒரு லிகாண்ட் இருக்குன்னா அதோட 180 டிகிரில அடுத்த ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு லிகாண்ட் இருக்கும், அப்ப சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல 180 டிகிரில ஒரு ஆட்டம் இருக்கும். இதே ஸ்கொயர் பிளேனார் ஆக்டாகெட்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், அதனால G ஜெரைடு யூஸ் பண்ணுவோம், இங்க ஜெரைடு யூஸ் பண்ணோம்னா T2 மட்டும்தான், இங்க E மட்டும்தான், ஓகே. அப்ப இதோட எனர்ஜி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா மொத்தமா ஃபர்ஸ்ட் 5 ஆர்பிட்டால் இருக்கு, அந்த 5 ஆர்பிட்டால்ல ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, அதுல ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி டிகிரீஸ் ஆயிருக்குல, அந்த ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிகிரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் மூணு ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், அதனால தான் 2/5 அப்படின்னு போடுறோம், ஓகே. இந்த 2ங்கிறது ரெண்டு ஆர்பிட்டாலுக்கு எவ்வளவு எனர்ஜி டிகிரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இதோட எனர்ஜி எவ்வளவு டிகிரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னா மொத்தமா 5 ஆர்பிட்டால், அதுல 3 ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குல, அந்த 3 ஆர்பிட்டாலுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் இங்க டிகிரீஸ் ஆகும், அதான் -3/5, ஓகே. அப்ப இந்த -3/5 நம்ம டிவைட் பண்ணோம்னா வேல்யூ -0.6 டெல்டா டி, ஓகே. அடுத்தது 2/5 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க +0.4, ஓகே. அடுத்தது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ், இந்த Kirschel-Pil splitting எனர்ஜி லிகாண்டோட ஸ்ட்ரென்த் பொறுத்து இருக்கும். அதுல லிகாண்ட் வந்து CO CN எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கார்பன் டோனரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், ஓகே. அடுத்து நைட்ரஜன் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், அடுத்தது ஆக்சிஜன் வந்து வீக்கா இருக்கும், அடுத்து ஹேலஜன் வந்து வெரி வீக்கா இருக்கும். ஹேலஜன்ல இங்க ஹேலைடு இருக்கு, ஹேலைடுல லாஸ்ட்ல அயோடைடு வந்து வெரி வீக் ஃபீல்டு லிகாண்டா இருக்கும், ஓகே. அப்ப இங்க CN CO இது எல்லாமே கார்பன் டோனார், NH3 EN எத்திலீன் டையமின், பிரிடின் NCS NO2 இது எல்லாமே நைட்ரஜன் டோனார் மாடரேட்டா இருக்கும். அடுத்து வாட்டர் ஆக்சிஜன் டோனார், ஆக்சிலேட்டா ஆக்சிஜன் டோனார், OH ஆக்சிஜன் டோனார், இந்த மூணுமே வந்து ஆக்சிஜன் டோனார். அப்ப ஆக்சிஜன் டோனாரா இருக்கனால ரொம்ப வீக்கா இருக்கும், ஹேலஜன் டோனார் அதை விட வீக்கா இருக்கும், ஓகே. அடுத்தது D ஆர்பிட்டால் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சுன்னா Kirschel-Pil splitting எனர்ஜி அதிகமா இருக்கும், ஓகே. இதே வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா Kirschel-Pil splitting எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்ப இந்த Kirschel-Pil splitting எனர்ஜி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த லிகாண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு, சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை பொறுத்து இருக்கு, ஓகே. அப்ப சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் அதிகமா இருந்தா ஸ்ப்ளிட்டிங் அதிகமா இருக்கும், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா ஸ்ப்ளிட்டிங் அதிகமா இருக்கும், ஓகே. அடுத்தது क्वेश्चन பார்க்கலாம், which among the following is diamagnetic. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதுல எல்லாத்துலயுமே நிக்கல் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், எல்லாமே டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான், ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல அமைன் லிகாண்ட் இருக்கு, அமைன் லிகாண்ட்ங்கிறது அது நியூட்ரல் லிகாண்ட், அதுக்கு சார்ஜ் 0. அப்ப நிக்கலுக்கு ஆக்சிடேஷன் ரேட் டைரக்டா 2+ தான், ஈக்குவலுக்கு அப்புறம் +2 இருக்கு, அதனால டைரக்டா +2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க நிக்கல் கூட குளோரின் லிகாண்ட் இருக்கு, குளோரினுக்கு வந்து -1 குளோரிடோங்கிற லிகாண்ட், ஓகே. அப்ப குளோரினுக்கு வந்து -4 டோட்டலா 4 குளோரின் இருக்கு, ஈக்குவலுக்கு அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் மேல -2 இருக்கு. -4 ரைட் ஹேண்ட் கொண்டு வந்தோம்னா +4, +4ல இருந்து -2 மைனஸ் பண்ணோம்னா +2. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்லயுமே நிக்கலோட ஆக்சிடைஸ் ஸ்டேட் +2.
அடுத்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல வாட்டர் ஒரு நியூட்ரல் லிகாண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்ப நிக்கல்ல இங்கேயும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 தான். அடுத்தது இங்க கார்பனைல் குரூப் இருக்கு, அது நியூட்ரல் லிகாண்ட், காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியே சார்ஜ் இல்ல, அதுவும் 0 தான். அப்ப நிக்கல் இங்க 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லயுமே பார்க்கலாம். இதுல அமைன் இருக்கு, அது ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட் தான். அமைன் வீக் ஃபீல்டு லிகாண்ட், குளோரைடு ஒரு வீக் ஃபீல்டு லிகாண்ட், அக்வா வாட்டர் இருக்கு, இது மூணுமே வீக் ஃபீல்டு லிகாண்ட். இதுல CO மட்டும் தான் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் மூணுமே என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்துலயுமே 2+ இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் 3 காம்ப்ளெக்ஸ்லயுமே. அப்ப நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28. 28னா 3D8 4s2. ஓகே, அப்ப 3D8 4s2 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அதுல 3D8 எழுதிருக்கோம், 4sல 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கும், ஏன்னா 2+ இருக்கிறதுனால 4sல 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியாச்சு. 3D8 நம்ம 8 எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு தெரியபடி நம்ம ஃபில் அப் பண்ணலாம். கிறிஸ்டல் ஃபீல்டு தெரியபடி நம்ம 8 எலக்ட்ரானை நம்ம ஃபர்ஸ்ட் T2 and E, அப்போ கீழே வந்து லோயர் எனர்ஜில E ஆர்பிட்டால் இருக்கும். ஓகே, E ஆர்பிட்டால்ங்கிறது டபுளெட். அடுத்து டாப்ல T2 இருக்கும், Tங்கிறது ட்ரிபிளெட். ஓகே, அப்போ நம்ம மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கு. 8 எலக்ட்ரான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் ஹன்ஸ் ரூல் அப்ளை பண்ணி ஃபில் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹன்ஸ் ரூல் படி இது 2 ஆர்பிட்டல் டீஜெனரேட்ல இருக்கு. ஹன்ஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபீல்ட ஃபில் அப் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் எலக்ட்ரானை ஃபில் அப் பண்ணும்போது தேர்ட் எலக்ட்ரான் வந்து ஒன்னு டாப்ல போகலாம், அதே மாதிரி dx² - y² ஃபில் அப் பண்ணலாம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய அமோனியா, Cl வாட்டர் எல்லாமே வீக் ஃபீல்டு லிகாண்ட். வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்தா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் ஈக்கும் T2க்கும் லோவா இருக்கும். ஓகே, அப்போ வீக் ஃபீல்டு லிகாண்டா இருந்துச்சுன்னா அங்க பேரிங் எனர்ஜி தான் அதிகமா இருக்கும் இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ஆஃப் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல. ஓகே, அப்போ பேரிங் எனர்ஜி அதிகமா இருக்கனால தேர்ட் எலக்ட்ரான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் கம்மி, இந்த T2க்கும் ஈக்கு இடையில கம்மியா இருக்கனால எனர்ஜி கேப் தேர்ட் எலக்ட்ரான் வந்து மேல டாப்ல போயிடும், dxyக்கு போயிடும். ஃபோர்த் எலக்ட்ரான் dxz, ஃபிஃப்த் எலக்ட்ரான் dyz, சிக்ஸ்த் எலக்ட்ரான் மறுபடியும் நம்ம dx² - y² ஃபில் பண்ணுவோம். ஓகே, அடுத்து செவன்த் எலக்ட்ரான் dz², அடுத்தது 8th எலக்ட்ரான் மேல டாப்ல மறுபடியும் போகும், 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ டோட்டலா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் E ஆர்பிட்டால்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, E டபுளெட். அடுத்து ட்ரிபிளெட்ல வந்து T2 ட்ரிபிளெட் டீஜெனரேட். ஓகே, T2ல மொத்தமா டோட்டலா 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன E4 T2 4. ஓகே, இங்க அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. இது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான், இது ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இட் இஸ் a paramagnetic நேச்சர். ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 காம்ப்ளெக்ஸ்லயுமே எல்லாமே உங்க வீக் ஃபீல்டு லிகாண்ட். இந்த மூணுலயுமே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா எல்லாமே என்னன்னா paramagnetic நேச்சர். ஓகே, paramagnetic. அப்ப செகண்ட் ஆப்ஷன் paramagnetic நேச்சர், அடுத்து தேர்ட் ஆப்ஷனும் paramagnetic நேச்சர். அதுக்கப்புறம் D ஆப்ஷன்ல மட்டும் நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0ல இருக்கு. அப்ப இதுக்கு என்னன்னு வரும்னு பார்க்கலாம். நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D8 4s2 அப்படின்னு வரும். அப்ப 3D8 4s2 எழுதியிருக்கோம். 4sல 2 எலக்ட்ரான் இருக்கும். இதுல CO வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட்னா இப்ப 3Dல 8 எலக்ட்ரான் இருக்கு, அந்த 8 எலக்ட்ரான் நம்ம ஃபில் அப் பண்ணிட்டோம். அப்போ அந்த 4s எலக்ட்ரான் வந்து இங்க d ஆர்பிட்டாலுக்கு போகும், பேர் அப் ஆகும். ஓகே, ஏன்னா CO வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டா இருக்கனால. அப்போ உங்களுக்கு 4th எலக்ட்ரான், அதாவது டைரக்டா 3Dல 8 எலக்ட்ரான் இருக்கு, 4sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 3Dக்கு வரும். அப்ப 3Dல ஒரு எலக்ட்ரான் ஃபில் அப் பண்ணிருக்கோம், அடுத்து இன்னும் 4sல இன்னொரு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டல் வந்து ஃபில் அப் ஆகும். ஓகே, அப்ப 3D வந்து 10 மாறும், பேர் அப் ஆகும். அப்ப லோயர் எனர்ஜில நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்து டோட்டலா அங்க பேர் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 8 எலக்ட்ரான் இருக்கு, அந்த 8 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் பேர் அப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், அடுத்தது செகண்ட் எலக்ட்ரான். ஓகே, அடுத்து தேர்ட் எலக்ட்ரான் வந்து இங்க வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதிகமா இருக்கும். அதிகமா யாரை விடனா பேரிங் எனர்ஜியை விட அதிகமா இருக்கும். ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். தேர்ட் எலக்ட்ரான் கீழே ஃபில் அப் ஆயிரும், ஃபோர்த் எலக்ட்ரான் கீழே ஃபில் அப் ஆயிரும், ஃபிஃப்த் எலக்ட்ரான் டாப்ல ஃபில் அப் ஆகும். ஓகே, அடுத்தது சிக்ஸ்த் எலக்ட்ரான், அடுத்தது செவன்த் எலக்ட்ரான், அடுத்தது 8th எலக்ட்ரான். ஓகே, அடுத்தது 9th எலக்ட்ரான், அடுத்தது தான் 10th எலக்ட்ரான் ஃபில் அப் ஆகும். அப்போ 10 எலக்ட்ரான் நம்ம ஃபில் அப் பண்ணிட்டோம். இங்க எந்த விதமான அன்பேர்ட் எலக்ட்ரானும் இல்லை, ஆல் எலக்ட்ரான் பேர் ஆயிருக்கு. அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் தான் டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஓகே, அப்ப D ஆப்ஷன் வந்து டயாமேக்னெட்டிக் நேச்சரா இருக்கும். டியூ டு நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப டயாமேக்னெட்டிக்கா இருக்கிறது ரீசன் என்னன்னா ஆல் எலக்ட்ரான் ஆர் பேர். அப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்துல வைக்கும்போது அது ரிப்பல் ஆகும். ஸோ ஆப்ஷன் D இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், figure out the correct decreasing order of complex stability in terms of metal ion. ஓகே, அப்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிலிட்டி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் இடத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்து இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும்.
கிறிஸ்டல் பில் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இதில் இந்த 4 ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஆர்டரில் எது கரெக்ட் ஆர்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.